தற்போது ஒரு அண்மை செய்தி. திமுக ஆட்சியில் ஈர்த்த ரூபாய் 10 லட்சம் கோடி முதலீடுகளில் 60% பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதன் மூலம் 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கிட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது அரசு நிர்வாகத்தில் உள்ள இளம் ரத்தங்களான தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவன பணியாளர்களை சந்தித்தேன் என்றும் 10 லட்சம் கோடி அளவுக்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 60% பணிகள் அதை நிறைவு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என இலக்கு நிர்ணயித்திருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் பதிவை வெளியிட்டுள்ள அவர், அரசு நிர்வாகத்தில் உள்ள இளம் ரத்தங்களான கைடன்ஸ் பணியாளர்களை சந்தித்ததாகவும், இவர்களுடைய சிறப்பான பணியினால் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈர்த்த 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளில் 60 விழுக்காடு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 40 விழுக்காடு பணிகள் நிறைவேறுவதற்கான பணிகளை விரைந்து செய்ய வேண்டும் என அவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என அவர்களுக்கு இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.